கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தை விரும்பாதவர்கள் இருக்க முடியாது. ஆசீர்வாதம் எல்லாருக்கும் தேவை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலே இயேசு பெத்தானியா வரைக்கும் ஒரு சீஷரை அழைத்து கொண்டு போய் அவளை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். இயேசு பெத்தானியா வரைக்கும் அழைச்சிட்டு போய் அவளை ஆசீர்வதித்தார். ஆகாய 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதம் என்பது தவறான வார்த்தை அல்ல. ஆசீர்வாதம் என்பது விரும்பப்படாத வார்த்தை அல்ல. ஆசீர்வாதம் என்பது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை. வாடி நிற்கிற பயிர், மழைக்காய் காத்திருக்கிற வறண்ட நிலத்தை போல ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்காய் காத்து கிடக்கிறார்கள். வாழ்க்கையின் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், யார் எங்களை விடுவிப்பார், எங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறுமா, அதற்கு ஒரு ஆசீர்வாதம் வராதா என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். தாயின் அன்புக்காக, தகப்பனுடைய அன்புக்காக, தாய் தகப்பனற்ற பிள்ளைகள் அரவணைப்புக்காக காத்திருப்பது போல் இந்த உலகத்திலே ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். ஆக ஆசீர்வாதம் தவறானதல்ல. ஆனால் எது ஆசீர்வாதம் என்று சொல்லி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். சில சமயங்களில் ஆசீர்வாதம் என்று சொன்னால் பொருளை சார்ந்து நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் ஆசீர்வாதம் அப்படி அல்ல. நம்முடைய ஆவியிலும், நம்முடைய ஆத்மாவிலும், நம்முடைய சரீரத்திலும், மூன்றிலும் நாம் எல்லாவற்றின் நிறைவான சந்தோஷத்தோடு வாழ்கிற வாழ்க்கை இருக்கிறதே, அதற்கு பேர் ஆசீர்வாதம் என்று சொல்லி வேதத்தை ஊன்றி படிக்கிற போது கண்டுகொள்ள முடியும். நம்முடைய சரீரத்தில் ஒரு பூரிப்பு, சந்தோஷம், பலவீனங்களெல்லாம் தூக்கி எறிந்து நமக்கு பலவனாய் இருக்கக்கூடிய தேவன், நம்மை பலப்படுத்துகிற தேவன் சரீரத்திலேயும். அடுத்ததாக ஆத்மாவிலே, நம்முடைய ஆத்மா அறிவு, சித்தம், உணர்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு முழு நிறைவையும் கொடுத்து கர்த்தர் நடத்துவார். ஆவியிலே களி கூறுகிற அனுபவம் இருக்கும் கர்த்தரோடு கூட. இந்த ஆவியிலும், ஆத்மாவிலும், சரீரத்திலும் மூன்றிலும் நிறைவான சந்தோஷம், மகிழ்ச்சி குறைவில்லாது காணப்படுகிற பொழுது அது ஆசீர்வாதமாயிருக்கும். மனிதனால் வருகிற ஆசீர்வாதம் இருக்கிறது. சில சமயங்களில் வேதத்தை பார்க்கிற பொழுது ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். நிறைய காரியங்களை வேதத்திலே பார்க்கிறோம். தாவீது ஜனங்களை ஆசீர்வதித்தார். இப்படி மனுஷர்களால் வருகிற ஆசீர்வாதங்கள் நிறைய உண்டாயிருக்கிறது. பெரியோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது கட்டாயம் தேவை. அந்த ஆசீர்வாதம் முதிர் வயதாக இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்க தகுதியுடையவர்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு செழிப்பை உண்டு பண்ணுகிறது. இந்த உலகத்திலே உள்ள மனிதர்கள் எல்லாம் சொல்வார்கள், அவங்க பெரியவங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க, பெரியவாழ்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க என்று சொல்லுவார்கள். காரணம் என்ன? அவர்களால் வருகிற ஆசீர்வாதத்தை மனுஷர்களால் சில ஆசீர்வாதம் கிடைக்கிறது. அவர்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிற பொழுது அதை பெற்றுக்கொள்கிறோம். சில சமயங்களில் பிசாசு கூட பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களை கொடுப்பான். தவறான வழியிலே சில ஆசீர்வாதங்கள் வருவது போல இருக்கும். லஞ்சம் வாங்குவதன் வழியாக, ஏமாற்றுவதன் வழியாக, அல்லது மற்றவர்களை அபகரிப்பதின் மூலமாக, அவர்களுக்கு தெரியாமல் பழகி, நட்புடன் பழகி அவர்களுடைய கவர்ந்து கொள்வதன் மூலமாக, இப்படி இச்சைகளின் வழியாக தவறான பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுப்பான். இயேசுவிடம் கூட போய் சொல்லுகிறான், என்னை பணிந்து கொள், அந்த ராஜ்யத்தெல்லாம் உமக்கு தரங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தனக்கு அடிமையாக்கி நம்முடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்வதற்காக அவன் என்னத்தை வேணாலும் இந்த உலகத்திலே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில அதில் ஏமாந்து விடுகிறார்கள். இது தேவனால் வருகிறது என்று நினைத்து விடுகிறார்கள். அவன் உங்களுடைய ஆத்மாவை கபலீகம் செய்வதற்காக, உங்கள் ஆத்மாவை அவன் நரகத்திற்கு கொண்டு போவதற்காக அவன் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கிறான். ஆண்டவர் நம்ம நேசித்து
பரலோகம் சேர்ப்பதற்காகவும் அவருடைய ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவதற்காகவும் அவர் தன் உயிரையே கொடுத்து நம்மை அன்பின் வழியாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். பிசாசோ இச்சைகளின் வழியாக, தவறான காரியங்கள் வழியாக நம் ஆத்துமாவை கவர்ந்து கொண்டு போய் நரகத்திற்கு கொண்டு போக அவன் தன் காரியங்களை செயல்படுத்துகிறான். ஆகவே பிசாசினால் வருகிற ஆசீர்வாதங்களுக்கு நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மனுஷனால் வருகிற ஆசீர்வாதங்கள் வேறு, பிசாசினால் வருகிற ஆசீர்வாதங்கள் வேறு. ஆனால் தேவனால் வருகிற ஆசீர்வாதம் வேறு. தேவனால் வருகிற ஆசீர்வாதம் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதனுடைய வேதனை கூட்டார். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். அது வேதனை இல்லாதது, அது நோய் இல்லாதது, அது குழப்பம் இல்லாதது. அந்த ஆசீர்வாதம் மகிமையான ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே வேதனை இல்லாத ஆசீர்வாதம், இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, பெரியோரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் கண்ணும் கருத்துமாயிருங்கள். ஆகவே ஆசீர்வாதம் என்று சொல்வது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் ஒரு நாளும் குறைவில்லாது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் உங்களுக்கு உண்டாயிருக்கட்டும். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மகிழ்ச்சியாக இருக்க பண்ணுவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கேளுங்கள், கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஆமென்.